தமிழ் சினிமா துறையில் இளம் தலைமுறையினரை குறிவைத்து இந்திய பாரம்பரிய மதிப்புகளையும் குடும்ப நம்பிக்கையையும் சீரழிக்கும் முயற்சி நடைபெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை வழங்கியவர் தமிழகத்தில் பணியாற்றிய முன்னாள் IPS அதிகாரி. தற்போது வட இந்திய மாநிலத்தில் வசிக்கும் அவர் சினிமா துறையில் சில நபர்கள் வெளிநாட்டு ஆதரவுடன் சமூக மனப்போக்கை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் IPS அளித்த தகவலில் முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருப்பது மோடி அரசு 2014க்கு பிறகு கொண்டு வந்த FCRA சட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம், வெளிநாடுகளில் இருந்து இந்திய அமைப்புகளுக்கு நேரடியாக பணம் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் பல மதமாற்ற அமைப்புகளின் நிதி வழிகள் முடங்கின. இதனால் அவர்கள் நேரடியாக மதமாற்ற நடவடிக்கைகள் நடத்த முடியாத நிலையில் சினிமா மற்றும் ஊடகங்கள் வழியாக மனப்போக்கை மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான டியூட் படம் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. படத்தில் கணவன் மனைவி உறவை தவறாக சித்தரிப்பதாகவும் திருமண ஒழுக்கம், குடும்ப நம்பிக்கை, தாலி போன்ற பாரம்பரிய சின்னங்களை கேலி செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் ஒரு பேட்டியில் தனது படத்தின் கருத்துக்களை நியாயப்படுத்தியுள்ளார். இதனால் இளம் தலைமுறையினரிடம் குடும்ப நம்பிக்கையை பழமையான சிந்தனை என்று காட்டும் நோக்கம் இதில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மோடி அரசு FCRA சட்டத்தின் மூலம் வெளிநாட்டு நிதி வழிகளை கட்டுப்படுத்தியதால் மதமாற்ற அமைப்புகள் நேரடி நடவடிக்கைகளில் இருந்து விலகி சினிமா வழியாக இளைஞர்களின் எண்ணங்களை மாற்றும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளன என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தயாராகும் சில படங்களில் கடவுள்களை கேலி செய்வது, சாதி வேறுபாடுகளை வலியுறுத்துவது, குடும்ப நம்பிக்கையை தகர்ப்பது போன்ற காட்சிகள் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் பாரம்பரிய மதிப்புகளுக்கு எதிரான மனப்போக்கை ஊக்குவிக்க முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. முன்னாள் IPS அளித்த தகவலின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான விசாரணையை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன், சில தயாரிப்பாளர்கள் மற்றும் புதிய தலைமுறை இயக்குநர்கள் குறித்தும் ஆய்வு நடைபெறுகிறது. பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே போன்ற படங்களிலும் இதே போன்ற கருத்துக்கள் வெளிப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் விரைவில் சோதனை நடத்த மத்திய அமைப்புகள் தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் சில நடிகர்கள் இதுபோன்ற மதமாற்ற வலையில் சிக்கியிருப்பதால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் CBI போன்ற அமைப்புகள் இணைந்து விசாரணை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரழிவு, வெளிநாட்டு தாக்கம் ஆகியவை குற்றச்சாட்டுகளாக இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மத்தியில் உண்டாகியுள்ளது.